ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை நமது கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய மதி எந்த ராசியில எந்த நட்சத்திரத்திலே தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடந்து வரும் பொழுது எது மாதிரியான பலன்களை நமக்கு தருகிறது என்ற பதிவு தான் இது. இப்போ முதல் நாள் ஜூலை 1ஆம் தேதி மேஷ ராசியில சந்திரன் பயணிக்கார். நமக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல பரணி நட்சத்திரத்துல காலையில 6:25 மணிக்கு தொடங்குகிறது. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் நமக்கு 10ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், செவ்வாய் கிரகமானது 8ஆம் அதிபதியானது சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்திலேயே சந்திரனோட சேர்க்கை பெறுகின்ற காரணத்தினாலையும் இன்றைக்கு எதிர்பாராத தொழில் மேன்மைகள் நம்மளுக்கு உண்டாகும். எதிர்பாராத சில வளர்ச்சி நிலைகளை நம்ம பார்க்கலாம். அது புதிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு நம்முடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம், சகோதர வர்க்கங்களாக கூட இருக்கலாம். எதிர்பாராத தன ஆதாயம், தொழில் ஆதாயம் இன்றைக்கும் உண்டு. அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு நம்முடைய பணிகளை செய்வதற்குண்டான ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பின் மூலம் பேரும் புகழும் கிடைக்கும். மறுநாள் ஜூலை 2ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நண்பகல் 11:14 வரைக்கும் மேசராசியில் சந்திரன் இருப்பார். பொதுவாக 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது வீண் பயம், உடல் அசதி மற்றும் உபாதைகளை கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பயணங்கள், யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல், பேசுறது எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 11:14க்கு பிறகு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே கார்த்திகை நட்சத்திரத்தில். கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நம்முடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கௌரவம், நம்முடைய தொழில் பலம், நம்முடைய ஈடுபாடு, கஸ்டமர், சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தைகளுடைய படிப்பு பயன் தரக்கூடிய வகையில், உறவுகள் சார்ந்த விஷயம், திருமண யோகம் மற்றும் புத்திரபாக்கியம் மற்றும் வீட்டிற்கான சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மறுநாள் புதன்கிழமை ஜூலை 3ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், மன திருப்தி ஏற்படும், குழந்தைகள் நண்பர்கள் வழி குதூகலம், மூத்த சகோதரம் சகோதரி வழி குதூகலம், இன்பங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். ஆன்மீகமும் பெருகும். குலதெய்வம், பூர்வீகம் சார்ந்த இடங்களுக்கு போகிறது, எல்லாத்துலேயுமே நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூலை 4ஆம் தேதி மிருகசிரேஷம் நட்சத்திரம். ரிஷப ராசியில் 2 பாதம் இருக்கு, மிதுன ராசியில் 2 பாதம் இருக்கு. ரிஷப ராசியில் 2 பாதம் முடியறதுக்கு மதியம் 3:57 ஆயிரும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறார். செவ்வாய் நமக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கிரன் 10ல் இருக்கிறதுனால கடின உழைப்பின் பேரில் பேரும் புகழும் கிடைக்கிறதுங்கிற ஒரு பலனை இன்னைக்கு இது பண்ண போகிறோம். அதே நேரத்தில் செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால டென்ஷன் ஆகாமல் நம்மளை நாம் கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிட்டு அமைதிப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு காரியங்களை மட்டும் கவனம் செலுத்தி புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஜூலை 5ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். அதாவது நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இன்னைக்கும் அனுகூலங்கள் உண்டு. திருமண காரியங்கள், சுப காரியங்கள், குழந்தைகள் நலம், இதுக்கெல்லாம் வசதி நல்ல வாய்ப்பு கொடுக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். புது நபர்கள் சந்திப்பு, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும்.
மறுநாள் சனிக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நல்ல நிலைமையில பாக்கியஸ்தானத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அதனால மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி உறவு, தாயார் உறவு, சொந்த பந்தங்கள் மேன்மைகள் அனைத்தும் நல்லா நடக்கும். மூத்த சகோதர சகோதரி வரையில ஆதாயம், திருமண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறப்பாக இருக்கும். இடமாற்றத்திற்கான முயற்சிகளும் வெற்றி பெறும். மறுநாள் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம், கடகராசிக்கு சந்திரன் மாறுகிறார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறார். இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவுப் பொருள்கள் சாப்பிட்றதுல நமக்கு ஆகார சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி தொழில் ஆதாயம், பணவரவு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகும். ஜூலை 8ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம், 11ஆம் இடத்துல கடகராசியில புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறார். அந்த புதனானவரும் அதே கடகராசியில பூச நட்சத்திரத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அதனால எதிர்பார்க்கிற காரியங்களை தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பட் வேலையிலே சிறப்பாக இருக்கும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதகம் இல்லை. பணவரவு நன்றாக இருக்கும். மறுநாள் ஜூலை 9ஆம் தேதி மக நட்சத்திரம், காலையில் 7:52 சந்திரன் சிம்ம ராசியில கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க தொடங்குகிறார். கேது நம்ம லக்னத்திலே இருக்கிறதுனால சிறு பிரயாணங்கள், அடுத்த வேலைக்கான நகர்வுகள் இதுக்கெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சிகிச்சைகள், உடல் உபாதைகள் இருக்கவங்க சிகிச்சைகள் செய்வதற்கும், சில பேர் யாருக்காவது சிகிச்சைக்காக போய் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறதுக்கும் உண்டான காலகட்டம். இருந்தாலும் கூட நமக்கு பாதிக்காது. ஏனென்றால் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். சின்ன அலைச்சல்களை கொடுக்குங்கிறதுனால பார்த்துக்கணும். மறுநாள் ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம், காலையில் 10:14 தொடங்குகிறது. சுக்கிரன் நமக்கு பூச நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் கடகராசியில் இருந்தாலும் கூட அந்த பூசத்துக்கு அதிபதியான சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படுவதற்கு இல்லை. அதனால் கொஞ்சம் அதில் எல்லாம் சஞ்சலங்கள், சங்கடங்கள் இருக்கிறதுனால அதில் பக்குவமாக இருந்துக்கிட்டு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது வேலை, பண வரவு நல்லா இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பு இருக்குது. இன்றைக்கு சுக்கிரன் என்பது நமக்கு பாக்கியாதிபதி. அதே மாதிரி சந்திரன் 12ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் 4, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைய இது நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சுக்கிரன்னா ஒரு ஆடம்பர கிரகம், வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.